வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஜிட்ஹப் கிளாஸ் ரூமில் எப்படி இணைகிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஜிட்ஹப்ன்றது ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டில் ப்ரோக்ராமர்ஸ், அதாவது கணினி செய்நிரலாளர்கள் தாங்கள் எழுதிய செய்திராக்கங்களை சேமிக்கிறதுக்கும் வேறு செய்நிரலாளர்களோட சேர்ந்து வேலை செய்கிறதுக்கும் பயன்படுகிற ஒரு வெப்சைட் தான் இந்த ஜிட்ஹப். இங்கே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸை அவற்றின் வடிவமைப்பு ஃபார்மேட் மாறாமல் அப்லோட் பண்ணி கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், ஜாலைடி ஹப்பால் நடத்தப்படுற புதிய பயணங்கள் செயற்றிட்டம் இப்போ இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்குது. அதில் நிலை 3 புத்தகம் பைத்தன் என்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை அடிப்படையாக கொண்டது. ஸோ நீங்கள் செய்கிற செயற்பாடுகளை ஜிட்ஹப் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ண வேணும். ஸோ இந்த ஜிட்ஹப் கிளாஸ் ரூமில் நீங்கள் செய்கிற செயற்பாடுகளை அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜிட்ஹப் பயனர் கணக்கு ஒன்று இருக்கணும், அதாவது யூசர் அக்கௌண்ட். இந்த ஜிட்ஹப் யூசர் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குமெண்டா நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை பயன்படுத்தி லாகின் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்கள்கிட்ட ஏற்கனவே ஜிட்ஹப் யூசர் அக்கௌண்ட் ஒன்று இல்லைன்னு சொன்னால் புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதன் மூலம் நீங்கள் உங்களுக்கு ஃபைல்ஸை அப்லோட் பண்ண வேணும். ஸோ இந்த வீடியோவில் ஜிட்ஹப் பயனர் கணக்கு ஒன்றை எப்படி திறக்கிறது, எப்படி உங்களோட ஃபைல்ஸை அப்லோட் பண்ணுறது, எப்படி புது ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணுறது என்ற விஷயங்களை பற்றி பார்ப்போம். ஸோ நீங்கள் ஜிட்ஹப் அக்கௌண்ட் திறக்கிறதுக்கு இதில் இப்போ காட்டப்படுற இந்த இணையதளத்துக்கு ஊடாக செல்லுங்க. இந்த இணையதளத்துக்கு கூட போனீங்கன்னா இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். இதில் உங்கள்கிட்ட ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து சைன்இன் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் ப்ளூ கலரில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஒன்று உங்களுக்கு காட்சி அளிக்கும். இதில் உங்கள்கிட்ட யூசர் நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு என்ற 3 விஷயம் கேட்டுருக்கு. இதில் யூசர் நேம் உங்களுக்கு விரும்பினதை கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது ஆல்ரெடி இருக்கிற நேம்ஸ் இருந்தால் உங்களை அக்செப்ட் பண்ணாது. ஸோ அதை பார்த்து கொடுக்கணும். இப்போ நான் பிரியா பாலச்சந்திரன் அப்படி கொடுக்குறேன். பிரியா பாலச்சந்திரன் இஸ் நாட் அவைலபிள். பிரியா பாலச்சந்திரன் எஸ்விஜி, பிரியா பாலச்சந்திரன் எஸ்ஒய்எஸ், பிரியா பாலச்சந்திரன் 332 அவைலபிள்னு சொல்லி இருக்கு. ஸோ நான் இதில் பிரியா பாலச்சந்திரன் அதோட சேர்த்து என்ன டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்க போகிறேன் 0821. ஓகே, இந்த நேம் அவைலபிள். அடுத்தது இமெயில் அட்ரஸ். இந்த இமெயில் அட்ரஸ் என்னன்னா நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸில் ஜிட்ஹப் கிளாஸ் ரூமில் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அதில் அந்த இமெயில் அட்ரஸை கொடுங்க. அல்லட்டா இந்த முதல் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ நான் என் ஜிமெயில் அக்கௌண்ட்டை கொடுக்க போகிறேன். அடுத்தது பாஸ்வேர்ட். பாஸ்வேர்ட் உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய மாதிரி அதே போல் தனித்துவமான ஒரு பாஸ்வேர்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஏன்னு சொன்னால் உங்களோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு தனித்துவமானது. ஸோ நான் ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன், அது ஞாபகம் வச்சுருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் லாகின் பண்ணிக்குள்ள இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணணும். ஓகே, இதில் பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது முக்கியமாக என்ன விஷயம்னு சொன்னால் make sure it's at least 15 characters or at least 8 characters including a number and a lowercase letter னு சொல்லி குறிப்பிட்டிருக்கு. இதில் பாஸ்வேர்ட் நீங்கள் சும்மா நார்மலாக லெட்டர்ஸ் மட்டும் டைப் பண்ண போறீங்கன்னா 15 லெட்டர்ஸ் இருக்கணும். அல்லாட்டா 8 கேரக்டர்ஸ் இருக்கலாம். அதில் நம்பர்ஸ் மற்றது லோவர் கேஸ் இங்கிலீஷ் ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும். அடுத்தது இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இமெயில் ப்ரிஃபரன்சஸ் ஒன்று இருக்குது. சென்ட் மீ ஒகேஷனல் ப்ராடக்ட் அப்டேட்ஸ், அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ். இந்த ஜிட்ஹப்பை பற்றின மேலதிக விஷயங்கள் உங்களோட மெயிலுக்கு உங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்ட்டு அதில் டிக் பண்ணலாம். அப்படி தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை டிக் பண்ணாமலும் விடலாம். அடுத்தது வெரிஃபை யுவர் அக்கௌண்ட்னு சொல்லி இந்த வெரிஃபிகேஷன் என்னதுக்குன்னா நீங்கள் ஹியூமன் என்று சொல்கிறது, அதாவது நீங்கள் ரியல் பர்சன் என்று சொல்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி செய்யப்படுற ஒரு விஷயம். ஸோ அந்த வெரிஃபைல நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அப்படி கேப்ஷா மாதிரி கொஞ்சம் வேறு. இதில் எனக்கு வந்திருக்குதுன்னா பிக் ஒன் ஸ்கொயர் தட் ஷோஸ் 2 ஐடென்டிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஒரே மாதிரி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை கொண்டிருக்கிற கிளிக் பண்ணிட்டேன். இதில் 2 ஒரே மாதிரி விஷயம் இருக்குது. ஓகே, நான் அதில் கிளிக் பண்ணிட்டேன். 1 டன். அடுத்தது அது மாதிரி கொஞ்சம் செயல்முறை வரப்போகுது. அவ்வளோத்தையும் நீங்கள் செய்து முடிச்சிங்கன்னு சொன்னால் ஓகே, இதில் 5 குவெஸ்ட் வந்திருக்குது. அவ்வளோத்தையும் செய்து முடிச்ச பிறகு இப்படி ஒரு கிரீன் கலரில் ஒரு டிக் வரும். கீழே கிரியேட் அக்கௌண்ட்னு சொல்லி இருக்குது. அந்த கிரியேட் அக்கௌண்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்று வரும். இந்த யூ ஆர் ஆல்மோஸ்ட் டன்.
we sent a launch code to அந்த மெயில் அட்ரஸ் குறிப்பிட்டிருக்குது enter code. அப்போ உங்களோட மெயிலுக்கு வந்து ஒரு உங்களோட இமெயிலுக்கு வந்து GitHubல இருந்து ஒரு லான்ச் கோடு வந்திருக்கு. அந்த கோட் அதாவது எனக்கு இந்த நம்பர் வந்திருக்குது. இந்த நம்பரை வந்து நான் அங்கே டைப் பண்ணுவேன். கிரியேட் அக்கௌண்ட்ல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு காட்சி அளிக்கும். இதுல authorize GitHub Classroom என்றதில் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா you are being redirected to the authorized application ன்னு சொல்லி இருக்குது. இது வந்து நீங்க உங்களுக்கு ஓகே GitHubக்கு ஆட்டோமேட்டிக்கா ரீடிரெக்ட் ஆனா பரவாயில்ல. அப்படி இல்லாட்டா அதுல அந்த ப்ளூ கலர்ல இருந்து கிளிக் ஹியர்ன்றதை கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே. அடுத்தது வந்து YIT எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து உங்களுக்கு இன்விடேஷன் கிடைச்சிருக்குது. இதுல வந்து accept this assignment நீங்க கிளிக் பண்ணினா மட்டும்தான் நீங்க ஜாலைடி ஹப்பால அந்த புதிய பயணங்கள் செயல்முறையை வந்து நீங்க செய்யற செயற்பாடுகளை இதுல அப்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியதா இருக்கு. ஸோ அக்செப்ட் திஸ் அசைன்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வரப்போகுது. இதுல இதுல வந்து நீங்க உங்களோட செயற்பாடுகளை அப்லோட் பண்ண வேண்டும். முதலாவதா ஒரு ஃபைல் ஒன்று இதுல எப்படி ஆட் பண்றது கிரியேட் பண்ணி ஆட் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுல ஆட் ஃபைலில் போய் கிளிக் பண்ணினீங்கன்னா கிரியேட் நியூ ஃபைல் அப்லோட் ஃபைல்ஸ் சொல்லி ரெண்டு காட்டும். அதுல கிரியேட் நியூ ஃபைல் ஒன்று கிளிக் பண்ணி அதுல இருக்குது என்டர் ஃபைல் கண்டென்ட்ஸ் ஹியர். அதுல நேம் யுவர் ஃபைல் சொல்லி இருக்குது. அதுல வந்து பர்சனல் டீடைல்ஸ் சொல்லி சேவ் பண்ணுங்க. ஓகே இதுல என்டர் ஃபைல் கண்டென்ட்ஸ் ஹியர் சொல்லி இருக்குது. இந்த ஆட் ஃபைலில் போய் இதில் காட்டி இருக்கிற மாதிரி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் சேவ் பண்ணி கொள்ளுங்க. இப்படி எழுதி இவ்வளோத்தையும் நீங்கள் டைப் பண்ணினதுக்கு பிறகு இதில் பச்சை கலரில் இருக்கிற கமிட் சேஞ்சஸ் என்று சொல்கிறத கிளிக் பண்ணி இதுலேயும் வந்து கமிட் சேஞ்சஸ் என்று சொல்லி இருக்கும். அதில் போய் திரும்ப கமிட் சேஞ்சஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களோட அந்த ஃபைல் சேவ் ஆகிடும். ஓகே அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்து இன்னொரு ஃபைல் ஒன்று அப்லோட் பண்ணுவோம். அதாவது இப்போ நீங்கள் செய்து வச்சிருக்கிற ஒரு ஃபைலை அப்லோட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் ஆட் ஃபைலில் திரும்ப கிளிக் பண்ணி கிரியேட் நியூ ஃபைல் இருக்குது. அடுத்தது வந்து அப்லோட் ஃபைல்ஸ்னு சொல்லி இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே செய்து வச்சிருக்கிற ஃபைல் ஒன்று அப்லோட் பண்ணுறதுக்காக அப்லோட் ஃபைல்ஸ்ன்னு சொல்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபைல் எங்கே இருக்கோ அங்கேருந்து ட்ராக் பண்ணி கொண்டு வந்து விடலாம். அல்லாட்டா சூஸ் பண்ணலாம். நான் சூஸ் யுவர் ஃபைல்ஸ்ன்றதை கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த ஃபைல்ஸ் எங்கே இருக்கா அதில் போய் இப்போ நான் இதில் செய்திருக்கிறேன் ரோபோட் பில்டர் செய்திருக்கிறேன்டா மை ரோபோட் பில்டரை வந்து கிளிக் பண்ணிட்டேன். அது வந்து இதில் அப்லோட் ஆக போகுது. இதில் கமிட் சேஞ்சஸ் என்று சொன்னதை நாங்கள் கொடுத்தோம்டா சரி சேவ் ஆகிடும். ஓகே இதில் இப்போ நான் 2 ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். ஒன்று வந்து என் பர்சனல் டீட்டெயில்ஸ், அடுத்தது நான் ஆல்ரெடி செய்து வச்சிருக்கிறேன் அந்த பைத்தன் ஃபைல். அப்போ நீங்கள் அந்த பைத்தன் ஃபைலோட பாத்தையும் வந்து நீங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஓகே ஸோ இதை மாதிரி வந்து நீங்கள் செய்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸையும் வந்து இந்த GitHub Classroomல வந்து அப்லோட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கு. அப்படி செய்து அனுப்புகிற அவ்வளோத்தையும் வந்து நாங்கள் திருத்தி உங்களுக்கான ரிப்ளைஸை வந்து அனுப்பி கொள்ளுவோம்.